وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே, இன்றைய ஜும்மா உரையில் ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான், அவன் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான் என்பதை பற்றி மிக அழகான முறையில் நமக்கு வழங்கினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து, அதற்கு பிறகு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவனை கண்ணியப்படுத்துங்கள், அவனை எப்படி வணங்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் வணங்குங்கள், ஏனென்றால் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான், நுட்பமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அவன் மென்மையாளன், அவன் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், அவன்தான் உங்களை படைத்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வழங்கி உங்களுக்கு நேரான வழியையும் காட்டினான், அவன்தான் உங்களை மரணிக்கச் செய்வான், மீண்டும் அவன்தான் உங்களை எழுப்புவான், பிறகு உங்களிடம் விசாரணை செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு கடுகளவும் கூட அடியானுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றியுள்ள கண்ணியம், மரியாதை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். அவ்வப்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அழைக்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில்தான் குர்ஆனிலும் சுன்னாவிலும், குர்ஆனிலும் நபி மொழியிலும் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அவனுடைய உயர்வான வர்ணனைகளும் நிறைவாகவே குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கின்றன. எனவே அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை தெளிவாக நாம் அறிந்து, ரப்புல் ஆலமீனை தெளிவாக அறிந்து விளங்கி அவனை நாம் வணங்க வேண்டும். கல்வியிலேயே சிறந்த கல்வி, முதன்மையான கல்வி படைத்த ரப்பை அறிந்திருக்கக்கூடிய கல்வி. ரப்புல் ஆலமீன் என்பவன் யார் என்பதை அறிந்திருக்கக்கூடிய கல்விதான் முதன்மையான கல்வி, அழியாத கல்வி, மறுமை வரையிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய கல்வி, சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய கல்வி. இந்த கல்வியை பெற்று ஒவ்வொருவரும் அதன் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே இருக்கின்றான், அவன் உயர்ந்தவன், உயர்வானவன், அர்ஷிலே அவன் அமைந்திருக்கிறான் என்று இருந்தாலும் மனிதர்களுடைய உள்ளத்திலே அது தெளிவாகவே தெரியும். யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும், மனிதனுடைய உள்ளம் பேசும். ஒரு ஆபத்தான கட்டம், ஒரு பயங்கரமான ஒரு துன்பம் வரும்போது பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கை ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். மேலே தான் கடவுள் இருக்கிறான், மேலே தான் இரட்சகன் இருக்கிறான் என்ற அந்த இயற்கையான அந்த சிந்தனை எல்லோரிடத்திலுமே இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவன் உயர்வானவன், மிக உயர்ந்தவன் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் தன்னை பற்றி,
தன்னுடைய நிலையை பற்றி, தான் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்துகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஒஹுவல் அலியுல் கபீர், அவன் அல்லாஹ், அவன் உயர்ந்தவன், அவன் மிகப்பெரியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது இன்னஹு அலியுன் ஹக்கீம், நிச்சயமாக அவனோ உயர்ந்தவன், நுட்பமாக அறியக்கூடியவன் என்று தன்னை பற்றி சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, நபியே உயர்ந்தவனாகிய உங்களுடைய ரப்பை, அந்த ரப்பை நீங்கள் துதிப்பீராக, உங்கள் ரப்புடைய பேரை கொண்டு, திருநாமத்தை கொண்டு துதிப்பீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்கிறான். அப்போது இந்த வசனங்கள் அனைத்துமே அல்லாஹ் உயர்ந்தவன், எல்லோரையும் விட உயர்ந்தவன், அவன் மேலே இருந்து கொண்டு கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது அமின்தும் மன்ஃபிஸ் ஸமாஇ ஐ யக்ஸிஃப பிகுமுல் அர்த ஃபைதா ஹிய தமூர், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? வானத்திலே இருப்பவனை பற்றி நீங்கள் அச்சமற்றவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை பூமியிலே இழுத்து சென்று உங்களை அழித்து விடுவான் என்பதை, அந்த விஷயத்தில் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? வானத்தில் இருப்பவனை பற்றி நீங்கள் ஒன்றுமே நினைக்காமல் இருக்கிறீர்களா? ஃபைதாகிய தமூர், அந்த நேரத்தில் பூமி நடுநடுங்கிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எவ்வளோ அற்புதமான வசனம் பாருங்கள். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? வானத்தில் இருப்பவனை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? அவன் உங்களை பூமியிலே இழுத்து அழித்து விடுவான் என்பதை நீங்கள் நினைக்காமல் அச்சமற்றவர்களாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நான் வானத்தில் இருந்தாலும் பூமியில் அப்படியே மக்களை சொருகி விடுவேன், அழித்து விடுவேன், இதை நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா தஅமனூனி, மக்களே நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்களா? என்னை நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் ஆக்க மாட்டீர்களா? வ அன அமீனும் ஃபிஸ் ஸமா வ அன அமீனு மன் ஃபிஸ் ஸமா, நான் வானத்தில் உள்ளவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கும்போது நீங்கள் என்னை நம்பிக்கைக்குரியவனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? யஅதீனி ஹபரு ஸமாஇ சபாஹன் மசாஅன், என்னிடத்தில் வானத்திலிருந்து செய்தி வரும். யஅதீனி ஹபரு ஸமா, வானத்திலிருந்து செய்தி வரும். சபாஹன் வ மசாஅன், காலையிலும் மாலையிலும் எனக்கு செய்தி வரும். அப்படி நான் வானத்தில் இருப்பவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கும்போது நீங்கள் என்னை நம்பிக்கைக்குரியவனாக எடுக்க மாட்டீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஹதீஸும் வானத்தில் இருந்து எனக்கு செய்தி வருகிறது, அந்த வானத்துக்கு சொந்தக்காரன், வானத்தில் இருப்பவன் ரப்புல் ஆலமீனுக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் விட, எல்லாவற்றையும் விட அவன் உயர்ந்து இருக்கிறான். அவன் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான். அங்கிருந்து கண்காணித்து கொண்டிருக்கிறான். அங்கிருந்து அவன் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். அங்கிருந்து அவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் நாடியதை செய்வான். அவன் எதை விரும்பினாலும் அதை செய்வான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நாம் நினைத்து துதி பாட வேண்டும். அவனை நாம் வணங்க வேண்டும். அவனுக்கு அடிபடிந்து நடக்க வேண்டும். அன்புள்ளவர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, ரப்பு யார்? அவன் தன்னுடைய அடியார்களை அடக்கி ஆளக்கூடியவன். தன்னுடைய அடியார்களை அடக்கி ஆளக்கூடிய, மேலிருந்து அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அடக்கி வாழக்கூடியவன். அப்படிப்பட்ட ரப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா அவன் எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அவன் அல் காஹிர். இன்னொரு இடத்துல சொல்லும்போது யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யுமரூன், நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா?
தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தங்களுடைய ரப்பை அஞ்சி நடப்பார்கள். தங்களுடைய ரப்பு என்ன சொல்கிறானோ, என்ன கட்டளையிடுகிறானோ அதை அப்படியே செயல் வடிவம் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு நான் மேலே இருக்கிறேன், அவர்கள் என்னை வணங்குகிறார்கள், என்னை அஞ்சுகிறார்கள், நான் சொன்னதை கட்டுப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே இவ்வாறு சொல்கிறான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தான் உயர்ந்தவன் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டும் போது, இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ சித்ததி அய்யாம் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அவன்தான் அல்லாஹ். அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ்? வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் அல்லாஹ் படைத்தான். 6 நாட்களில். எவ்வளோ பிரம்மாண்டமான வானம், எவ்வளோ பிரம்மாண்டமான பூமி! 6 நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்களையும் பூமியும் படைத்தான். அதற்கு பிறகு அவன் அரிஷுக்கு மேலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்கிறான். எனவே அல்லாஹ் எங்கு இருக்கிறான்? அல்லாஹ் அரிஷிலே இருக்கிறான். அரிஷிலே இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வே சொல்கிறான். சிலர்கள் அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எங்கேயும் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று பாடல்களிலும் கூட படிப்பார்கள். எல்லோரும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை பிழையானது மட்டுமல்ல, இது மார்க்கத்திற்கு தெளிவான முரணானது. ரப்புல் ஆலமீன் அவன் தன்னை பற்றி சொல்லும்போது, தன்னுடைய இடத்தை பற்றி சொல்லும்போது, நான் அரிசிலே இருக்கிறேன், எல்லோருக்கும் மேலே இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அங்கு இருந்து கொண்டு எல்லா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதுவும் மறையாது, அவனுக்கு எதுவும் தெரியாமல் இருக்காது. பூமியிலே கோடான கோடி மரங்கள் இருக்கின்றன, எண்ணிலடங்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அறிவின் விசால தன்மையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், மரத்தினுடைய ஒரு இலையும் கூட அல்லாஹுக்கு தெரியாமல் கீழே விழாது என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். மரத்தினுடைய ஒரு அற்ப இலை, அந்த இலை கீழே விழுவதாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமல் விழாது. லா யஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு வரக்கா, ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுகிறதா, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் கீழே விழாது. எவ்வளவு அற்புதமான அல்லாஹுடைய விசாலத்தன்மை நமக்கு விளக்குகிறான். எனவே ரப்புல் ஆலமீன் அவன் உயர்ந்தவன், அவன் உயர்ந்தவன், அவனுக்கு மேல் எதுவும் கிடையாது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்லும்போது அல்லாஹ் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா, ரஹ்மான் அரிஷிலே அமைந்திருக்கிறான். ரஹ்மான் எங்கே இருக்கிறான்? அரிஷிலே இருக்கிறான். யார் சொல்கிறார்? ரஹ்மான் சொல்கிறான். ரஹ்மான் ரஹ்மானை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் அரிஷிலே இருக்கிறான் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டால், பிரார்த்தனை செய்தால், நீங்கள் ஃபிர்தௌஸை கேளுங்கள். சொர்க்கத்தினுடைய ஃபிர்தௌஸ், அதை நீங்கள் கேளுங்கள். சொர்க்கத்தினுடைய ஓரத்தில் ஒரு இடம், கொஞ்சம் இடம். இப்படி பேசாதீங்க, கேட்காதீங்க. அல்லாட்ட கேட்குறதாக இருந்தால் ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் ஃபிர்தௌஸை கேளுங்கள். யா அல்லாஹ் என்னை ஃபிர்தௌஸை தா, யா அல்லாஹ் என்னை ஃபிர்தௌஸில் பிரவேசிக்க செய்துவிடு என்று நீங்கள் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னா வ அஅலல் ஜன்னா. அதுதான் மிக உயர்ந்த தரம், அதுதான் மிக தகுதியான தரம். அப்படிப்பட்ட ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ ஃபௌகஹு, அதற்கு மேலே அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிஷ் இருக்கிறது. அதற்கு மேலே, ஃபிர்தௌஸுக்கு மேலே ரஹ்மானுடைய அரிஷ் இருக்கிறது. வ மின்ஹு தஃபஜ்ஜரு அன்ஹுல் அன்ஹாருல் ஜன்னா, அதிலே சொர்க்கத்தின் ஆறுகள் பீரிட்டு ஓடும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்றை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள்
ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஃபிர்தௌஸுக்கும் மேலாக, சொர்க்கத்திற்கும் மேலாக ரப்புல் ஆலமீனுடைய அர்ஷ் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் மேலே இருக்கிறான், அவனுடைய அர்ஷ் மேலே இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று குர்ஆனுடைய வசனம் யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்திலிருந்து பூமி வரையில் உள்ள எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தான் நிர்வாகம் செய்கிறான். சும்ம யஅருஜு இலைஹி, பூமியிலிருந்து வானத்தை நோக்கி அது ஏறி செல்கிறது. எல்லா காரியங்களும் அவனிடத்தில் ஏறி செல்கிறது. ஃபீ யௌமின், ஒரு நாளையில். கான மிக்தாருஹு அல்ஃப சனத்தின் மிம்மா தஉத்தூன், உங்களுடைய கணிப்பிலே அந்த ஒரு நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்ஃப சனா, 1000 ஆண்டுகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எனவே வானத்திலிருந்து பூமியில் உள்ள அனைத்து காரியங்களையும் அவன்தான் நிர்வாகம் செய்கிறான். எல்லாம் பூமியிலிருந்து மேலே ஏறி செல்கிறது ஒரு நாள் தான். ஆனால் நம்முடைய கணக்கு அடிப்படையில் 1000 வருடங்கள் அளவு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இலைஹி யஸாதுல் கலிமு தய்யிபு, அவனிடத்தில் தான் தூய்மையான வாக்குறுதிகள் அவனிடத்தில் தான் ஏறி செல்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எனவே எல்லாம் அவன் அர்ஷிலிருந்து எல்லா காரியங்களும் நிர்வாகம் செய்து முறைப்படுத்தப்பட்டு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில்தான் எல்லாம் அமைந்து விடுகிறது. அவனை மிஞ்சி எதுவுமே கிடையாது, அவனுக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் உயர்ந்தவன், அவன் அர்ஷுக்கு மேலே இருக்கக்கூடியவன் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே உணர்த்துகிறான். அதே போல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர்கள் மரணிக்கவும் இல்லை. அல்லாஹ் அவர்களை பற்றி எப்படி சொல்கிறான்? இத் கால அல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக வ ராஃபிஉக இலைய. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈசா நபி அழைத்து, ஈசாவே நிச்சயமாக நான் தான் உங்களை கைப்பற்றுவேன், இப்பொழுது என் பக்கம் உங்களை உயர்த்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நான் என் பக்கம் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எனவே ஈசா நபி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், மீண்டும் வருவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல நான் ஈசாவை உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்று, என் பக்கம் உயர்த்தி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் பக்கம் உயர்த்தி விட்டான். அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே இதுவும் அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதைத்தான் எடுத்து காட்டுகிறது. அதே போன்று வேதங்களை அல்லாஹ் இறக்கினான். குறிப்பாக தௌராத், இன்ஜீல் போன்ற வேதம், அல் ஃபுர்கான், குர்ஆன், எல்லா வேதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி சொல்லும்போது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு தஆலா அவனை தவிர வேறு யாரும் நியாயம் கிடையாது, அவன்தான் நித்திய ஜீவன், உயிரோடு இருக்கக்கூடியவன். நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக் முஸத்திகல் லிமா பைன யதைஹி وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان. நபியே, உங்கள் மீது வேதத்தை இறக்கினான். அந்த வேதம் இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. இதற்கு முன்னால் தௌராத், இன்ஜீல் என்ற வேதத்தை அவன்தான் இறக்கினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே எல்லா வேதங்களையும் நான் தான் இறக்கினேன் என்று சொல்லி குர்ஆனையும் நான் தான் இறக்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கு இறக்கினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சொன்னான்? எல்லா இடங்களிலும் பார்த்தா நபியே உங்கள் மீது வேதத்தை நான் இறக்கினேன், அவன் இறக்கினான் என்று அல்லாஹ் இறக்குதல் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் புழங்குகிறான். அப்போ இறக்குதல் என்று சொன்னாலே மேலிருந்து கீழே இறக்கம் என்று இருந்தால் தான் அது இறக்குதல் என்ற வார்த்தை வரும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலிருந்து அவன் வேதத்தை இறக்கினான் என்பதை அல்லாஹ் மேலே தான் இருக்கிறான் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே
எல்லா அறிஞர்களும் சஹாபாக்களும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் அரிசில் தான் இருக்கிறான் என்பதை எல்லா அறிஞர்களும் இதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதே போன்று பல அறிஞர்கள் இந்த அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மிக தெளிவாக ரப்புல் ஆலமீனை பற்றி அழகாக சொன்னார்கள். அதே போன்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது, மன் கால லா அரிஃபு ரப்பி ஃபிஸ் ஸமாஇ அவ் ஃபில் அர்தி ஃபகத் கஃபர, எவன் ஒருவன் என்னுடைய ரப்பு வானத்தில் உள்ள பூமியில் உள்ள என்னுடைய ரப்பு எனக்கு தெரியாது என்று எவனாவது சொன்னால் ஃபகத் கஃபர, அவன் காஃபிராகிவிட்டான் என்று சொன்னார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது, அல்லாஹு தஆலா வானத்தில் உள்ள அரிசிலே தான் அவன் இருக்கிறான். அவன் விரும்பியவாறு தன்னுடைய படைப்பினங்களிடத்திலே நெருங்குகிறான். அவன் அடிவானத்திற்கு அவன் விரும்பியவாறு இறங்கி வருகிறான் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது, அல்லாஹு ஃபௌக ஸமாஇ ஸாபிஅதி அலா அர்ஷிஹி பாயினும் மின் ஹல்கிஹி வ குத்ரத்துஹு வ இல்முஹு பிகுல்லி மகான் கால நஅம் ஹுவ அலா அர்ஷிஹி வலா யஹ்லு ஷைஉம் மின் இல்மிஹி. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களுக்கு மேலாக அரிசிலே இருக்கிறான். தன்னுடைய படைப்பினங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஆற்றலும் அறிவும் எல்லா இடத்திலும் அது இருக்குமா என்று கேட்கும்போது, ஆமாம் இருக்கும். அவன் அரிசிலே இருந்து கொண்டு இருப்பான். அவனுக்கு எந்த ஒன்றும் மறைந்து இருக்காது, எல்லாம் தெளிவாக அவனுக்கு போய் சேரும் என்பதை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசிலே இருக்கிறான், வானத்துக்கு மேலே இருக்கிறான். இதில் பலரும் மாற்றமாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு அத்வைத கொள்கையாகிறது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலையும் இருக்கிறான், நவுது பில்லா, நம்ம மலஞ்சலை கழிக்கிற அந்த இடத்துலையும் இருக்கிறான் என்று ஆகிவிடும். இது ஒரு டேஞ்சரான ஒரு கொள்கை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவன் தன்னை பற்றி சொல்கிறானோ அப்படி நாம் சொல்லிவிட வேண்டியது. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்களோ அப்படி நாம் சொல்லிவிட வேண்டியதுதான். எப்படி சஹாபாக்கள், எப்படி இமாம்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே அல்லாஹ் அரிசில் தான் இருக்கிறான் என்பதை எப்படி சொல்கிறார்களோ அப்படியே நாம் நம்பிவிட வேண்டியதுதான். இதில் எந்த மாற்றமும் எந்த சிந்தனையும் நமக்கு வரக்கூடாது. இப்போ சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தினமும் அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று சொல்லும்போது, அல்லாஹ் இறங்கி வந்தால் உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் இறங்கி வரணும் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் நேரம் வித்தியாசப்படுது. அப்போ இப்படியே எல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தால் அரிசி அந்த சீட்டு காலியாக தானே இருக்கும். நவுது பில்லா, இப்படி சிந்திக்கிறாங்க. இதை மக்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம சரிதானே, ஹதீஸ் என்ன சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும், அதுவும் ஹதீஸ் குதுசியாக இருந்தாலும், அல்லாஹ் சொல்வதாக இருந்திருந்தாலும், இந்த சிந்தனை சரிதானே அப்படின்ட்டு நிறைய மக்கள் இதை நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம தெளிவாக விளங்கணும். நம்முடைய அறிவை வைத்து நம்முடைய சிந்தனை வைத்து ரப்புல் ஆலமீனை கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது ரப்புல் ஆலமீன் ஃபிக்ஸ் பண்ணதா? இல்லை, ரப்புல் ஆலமீன் ஃபிக்ஸ் பண்ணதில்லை. நம்முடைய மூளை நம்முடைய சிந்தனை வைத்து ரப்புல் ஆலமீனை சிந்திக்கக்கூடாது. விளங்குதா இல்லையா? எனவே ஹதீஸு சஹீஹ் என்றால் அதை நம்ம தெளிவாக நம்ம விளங்கணும். ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நேரங்காலம்ன்றதே இல்லை. அவன் வருவான்னா வருவான், எப்படி அது தெரியாது. ரப்புல் ஆலமீனை பற்றி அவனுடைய நிலைகளை பற்றி எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ரப்புல் ஆலமீன் வருவான்னா வருவான். அந்த சீட்டு காலியாக இருக்குமா எல்லாம் அப்படி பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. நாம் வைத்திருக்க அந்த டைமை வச்சு பேசக்கூடாது. எனவே இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். எப்படி சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டார்களோ, எப்படி இமாம்கள் நம்பிக்கை கொண்டார்களோ, அதுவும் குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்தில், குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில், இது போன்றுதான் ரப்புல் ஆலமீன் அவன் அரிசிலே இருக்கிறான், அவன் அடிவானத்திற்கு இறங்கி வருவான்,
வந்து கேட்பான், யாராவது என்னிடத்தில் உதவி கோருபவர் உண்டா, நான் அதை நிறைவேற்றுகிறேன். யாருக்காவது ஏதாவது தேவை இருக்கிறதா, அதை நான் கொடுக்கிறேன். யாராவது என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர் உண்டா, அவருக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். இதை நம்ம அப்படியே நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே தான் நம்பிக்கை கொள்வது என்பது கட்டாயம். அது எப்படி என்பது நமக்கு தெரியாது. அதை நம்பிக்கை கொள்வது நம் மீது கடமை. நம்முடைய மூளை, நம்முடைய சிந்தனைக்கு நம்ம எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. பல தடவை பல உதாரணங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு நம்ம முடிவுக்கு வந்துடுவோம். குறிப்பாக நம்முடைய சிந்தனையை வைத்து நம்ம ஒன்றை முடிவு செய்வதாக இருந்தால், காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வது கல் இருக்குது. இந்த ஹஜ்ருல் அஸ்வது கல்லை வந்து ஏன் நம்ம முத்தப்படணும் அப்படின்னு நம்ம கேட்காவிட்டாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்குறாங்க. ஒரு பேச்சுக்கு, நீங்கள் எங்களை கல்லை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் கல்லை தானே வணங்குறீங்க, கல்லை போய் முத்தமிடுறீங்களே. நீங்கள் எங்களை வந்து கோவிலை சுற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சிலை வணக்க வழிபாடு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் காபத்துல்லா போய்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, அது மாதிரி மொட்டை அடிக்கிறீங்க. எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்கள் மக்காவில் போய் செஞ்சுக்கிறீங்க. இப்படி ஒருத்தர் கேட்டால் நம்ம அறிவுபூர்வமாக, நம்ம அப்படி தானே பேசுகிறோம், அறிவுபூர்வமாக லாஜிக்காக நம்ம பதில் சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? அப்போ இந்த இடத்துல நம்ம தடுமாறிடுவோம். இந்த இடத்துல என்ன பதில் சொல்லணும்டா, முதல்ல கடவுள் என்பவர் யாருன்னு அதை முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பதில் சொல்லலாம். அதை முதல்ல சொல்லுப்பா. ரப்புல் ஆலமீன் யார், உன்னை படைச்சவன் யார், அது பதில் சொல்ல, அதுக்கப்புறம் இதை சொல்கிற, இதுதான் பதில். ஆனால் நமக்கு என்ன பதில் தெரியுமா? அழகாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கல்லை முத்தமிட்டு என்ன சொன்னாங்க? நீ வெறும் கல், இன்னக்க ஹஜர், நீ ஒரு கல், உன்னால் ஒரு நன்மையை செய்ய முடியாது, ஒரு தீமையை செய்ய முடியாது, நீ வெறும் கல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டார்கள், நான் முத்தமிடுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாங்க, நம்ம முத்தமிடுறோம், இதுதான் பதில். அப்போ நம்முடைய அறிவுக்கு சொன்னால் அங்கே நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்லுவீங்க லாஜிக்கா? கல்லை முத்தமிடுறதுக்கு என்ன லாஜிக்? சரி, அடுத்தது நம்ம அந்த காலுறை சாக்ஸ் அணிகிறோமா இல்லையா, அதுக்கு ஒதுவில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்? ஒது செஞ்சுட்டு காலுறை அணிந்தால் நம்ம காலை திரும்ப கழுவ தேவையில்லை. காலை கழுவுறதுக்கு பதிலாக தண்ணியை வச்சு தலைக்கு எப்படி மசாஜ் தடவுவோமோ அது மாதிரி தண்ணியை வச்சு தடவுனா போதும். இது சட்டம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ எங்கே தடவுறது? கீழையா மேலையா அல்லது முழுசாக தடவுறதா அப்படின்னு கேட்டால் நம்முடைய மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது மேலே. இந்த மேலே தடவுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? நான் கேட்குறேன், மேலே தடவுறதுல லாஜிக் இருக்குதா? நம்ம சாக்ஸு பட்டால் எங்கே படும்? கீழே தான் படும். தூசி பட்டாலும் கீழே தான் படும், அழுக்கு பட்டால் கீழே தான் படும். அப்போ சட்டப்படி, நம்முடைய அறிவுப்படி, லாஜிக் படி நம்ம கீழே தான் தண்ணியை வச்சு தடவணும். இப்போ இதுக்கு என்ன பதில் வச்சுருக்குறோம்? இதை வந்து ஒருத்தர் காஃபிர் கேட்குறான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. காஃபிர் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணுன்னு கடமை கிடையாது, முதல்ல அதை விளங்கிக்கங்க. காஃபிர் கேட்ட, முஸ்லீம் அல்லாதவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தெரியலன்னு வைங்க, அவ்வளோதான், இஸ்லாமே இல்லை அப்படின்னு நிலையெல்லாம் கிடையாது. அது நிறைய மக்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன்ட்டு சொல்லிவிட்டு அதை அப்படியே உருவாக்கி வச்சாச்சு. ஒருத்தர் வந்து பதில் தெரியலன்னு சொல்கிறார், அதுதான் சூப்பர் பதில். ஒருத்தர் அதுக்கு பதிலே கிடையாதுப்பான்னு சொல்கிறார், அதுதான் சூப்பர் ஆன்சர். அது விளங்கிச்சா இல்லையா? அவனுக்கு பதில் சொல்லணுமா கடமை கிடையாது. அப்படின்னா எல்லா நபிமார்கள்ட்ட எத்தனையோ கொஸ்டின் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்களா? இல்லை. முதல்ல கடவுள் யார் அதை முதல்ல முடிவு பண்ணுவோம், அதுக்கு தான் நம்ம நிற்கணும் கடைசி வரைக்கும். சரி, இப்போ நம்ம அறிவுப்படி காலுக்கு கீழே தான் நம்ம வந்து சாக்ஸு கீழே தான் மசாஜ் செய்யணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய புத்தியை வச்சு நான் செய்வதாக இருந்தால் காலுக்கு கீழே, சாக்ஸுக்கு கீழே தான் நான் மசாஜ் செய்யணும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கு மேலே, சாக்ஸுக்கு மேலே கழுவ சொன்னாங்க, தடவ சொன்னாங்க, அப்படி நான் செய்கிறேன், அவ்வளோதான் பதில். இதுதான் அன்புள்ள சகோதரர்களே. எனவே பகுத்தறிவு என்ற பெயரால், லாஜிக் என்ற பெயரால் அறிவுபூர்வமான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம் என்று இப்படி சொல்லியே நம்ம பல விஷயங்களில் ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே
ஹதீஸ்கள் விஷயத்தில் பாரம்பரியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு யுகமுடிவு நாள் வரையிலும் அதை பின்பற்றுவதற்கு நமக்கு அழகான முறையில் சட்டத்திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள். நபி தோழர்களை எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக குறை சொல்கிற அளவுக்கு, சொர்க்கவாதிகளையெல்லாம் தோண்டி அவங்கள சிதைத்து என்னென்ன பேசி மக்களுடைய கல்புடைய உள்ளத்தில் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய கூட இப்படி இல்லாமல் செய்திருப்பார்கள் என்ற அளவுக்கு இன்றைக்கு விதைத்திருக்கிறார்கள் சமுதாயத்தில். நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் யார், நம்ம யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி போயிட்டாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீங்கப்பா, என்னுடைய தோழர்களை விமர்சனம் செய்யாதீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க, உங்களில் ஒரு ஆள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தால் தர்மம் செய்தாலும், ஒரு பேச்சுக்கு அப்படி தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் 2 கையால், இல்லை ஒரு கையால் தர்மம் செஞ்சுருப்பாங்களே, அதுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உத்தமர்களை இன்றைக்கி சர்வசாதாரணமாக சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர்களை அவருடைய வாழ்க்கையை போட்டு நம்ம கீறி கிண்டி இருந்தால் உண்மையிலேயே ஒரு முஸ்லீமுடைய உள்ளம் என்னவாக இருக்கும்? அன்புள்ளவர்களை, அல்லாஹ்வை பயப்படணும். சொர்க்கவாதி என்று சொன்னதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு நமக்கு என்ன பேச்சு இருக்கிறது? அவங்க எப்படி செஞ்சுட்டு இருக்கட்டும். சுபஹானல்லாஹ், பத்ர் யுத்தத்தில் கலந்தவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இஅமலூ மா ஷிஅ்தும், நீ என்ன வேணாலும் செய்யுங்க விரும்பியபடி, கது கஃபர்து லக்கும், அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சிட்டேன். சுபஹானல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னிச்சேன், நீங்கள் விரும்பியபடி செய்யுங்க. அல்லாஹ் பாவங்களை மன்னித்து சொர்க்கவாதி என்று ஆக்கியதற்கு பிறகு நம்ம அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம தோண்டி பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு அதில் எந்த ரைட்ஸும் இல்லை. நாளைக்கு அவங்க குற்றவாளியாக நம்மளை பிடிச்சிடக்கூடாது. நம்ம ஒன்றளவுக்கு ஒன்று பேசி அவங்க எந்த நிலையில் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது. அல்லாஹ் அவங்கள மன்னித்து சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபச்செய்தி சொல்லிட்டாங்க. நாளைக்கு குற்றவாளியை அவங்க வந்து நம்ம நிப்பாட்டிடுவாங்க, நல்லா பாதுகாக்கணும். ஆனால் நம்முடைய தாயை தந்தையை ஒரு குறை சொல்ல விரும்புவோமா? ஒரு காலத்தில் நம்முடைய தந்தை எப்படி வேணாலும் இருந்துருக்கட்டும், இப்போ மாறி இருக்கலாம். இப்போ மாறினதுக்கு பிறகு நம்ம பழைய நினைவை எவனாவது ஒருத்தர் சொன்னால் எப்படி நமக்கு கோவம் வரும்? ஒரு தந்தையை பற்றி, ஒரு ஆஃப்டர் நம்முடைய தந்தையை பற்றி, பெற்றவர்களை பற்றி, உறவினர்களை பற்றி இன்னொருத்தர் குறை பேசுகிறது, அதையே நம்ம விரும்பாவிட்டால் சஹாபாக்கள் யார்? கொஞ்சம் சிந்திக்கணும். எனவே அன்புள்ளவர்களை, ஹதீஸுடைய விஷயத்தில் நாம் சிந்தனை செய்து அதை பற்றி பிடித்து வாழ வேண்டும். அல்லாஹ்வை பற்றியுள்ள அறிவு ஞானம் நமக்கு வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான், அவன் மேலே இருக்கிறான், அரிசிலே இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொண்டு அதன் அடிப்படையில் ரப்புல் ஆலமீனை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறியத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.